Good morning students. Now we are going to see about the third chapter of 11th standard computer science. In the last session we have discussed about the microprocessor and its characteristics. So now we are going to discuss about the data communication between CPU and memory. So ஒரு CPUக்கும் மெமரிக்கும் எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். So the central processing unit has a memory data register and a memory address register. So we know about register. Register holds the instruction for processing இல்லையா. So இந்த CPUல பார்த்தோம் அப்படின்னா we have a two types of registers. Memory data register, that is MDR, and a memory address register, MAR. ஸோ இந்த ரெஜிஸ்டர் அப்படின்னாவே இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் த இன்ஃபர்மேஷன். ஸோ என்ன மாதிரியான டேட்டா வந்து இந்த ரெண்டு ரெஜிஸ்டர்லையும் இருக்கும் அப்படின்னா, த மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் கீப்ஸ் த டேட்டா விச் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் த மெமரி அண்ட் த சிபியூ. ஸோ மெமரிக்கும் சிபியூக்கும் நடுவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த டேட்டாவை தான் வந்து இந்த மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் த ப்ரோக்ராம் கவுண்டர், பிசி ப்ரோக்ராம் கவுண்டர் இஸ் அ special register in the CPU which always keeps the address of the next instruction to be executed. So program counter அப்படிங்கிறது is another one of the register. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, next நம்ம என்ன அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதோ அதனோட அட்ரஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் கவுண்டரில் இருக்கும். The arithmetic and logic unit of CPU places the address of the memory to be fetched into the memory address register. ஸோ இந்த அரித்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் நம்ம சிபியூவில் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதனோட என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமோ அதனோட அட்ரஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதை எடுத்து ஃபெச் பண்ணி மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டரில் வைக்கும். And next, a bus. A bus is a collection of wires used for communication between the internal components of a computer. ஸோ இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, மெமரி டேட்டா ரெஜிஸ்டர், மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர், அதில் தான் வந்து டேட்டாஸ் வந்து மெமரியிலேருந்து சிபியூக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லுவோம். பட் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா பஸ் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் வயர்ஸ். ஸோ வயர்ஸை தான் நம்ம பஸ்ன்னு சொல்லுவோம். அதில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், எடுத்துகிட்டு போய் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து நம்மளுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அண்ட் திஸ் இஸ் கால்டு பஸ். ஸோ இதுதான் பஸ், வயர்ஸ் அப்படின்னு தானே சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் கால்டு பஸ். ஸோ நம்மளோட டேட்டா மெமரி அட்ரஸ் அப்படி சொல்கிறோம் இல்லையா, இங்கே நம்ம சொல்கிறோம் இது சிபியூ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் எம்டிஆர் அண்ட் ஹியர் மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர். ஹியர் வி ஹாவ் அ பஸ். இங்கே டேட்டா பஸ், அட்ரஸ் பஸ்ன்னு இருக்குது. ஸோ வி ஹாவ் அ டைப்ஸ் ஆஃப் பஸ்ஸஸ் we will see later. And this is a RAM. See, this is program counter, accumulator. இது எல்லாமே it is used to store the instructions. So அப்போ இந்த memory data register and then memory address register இந்த main memory, இந்த main memoryலேருந்து சிபியூக்கும் சிபியூலேருந்து மெமரிக்கும் போகிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பஸ். ஸோ அந்த பஸ் தான் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த this is called bus. ஸோ பஸ் அப்படிங்கிறது is a collection of wire used to communicate between the data and the memory. ஸோ உள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸ்குள்ளே போகிறது. சிபியூக்குள்ளே நம்ம பார்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த எல்லா காம்பனன்ட்ஸ்லேருந்தும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பஸ். The word in the RAM has the same size, that is number of bits in RAM as the memory data register. ஸோ மெமரி டேட்டா ரெஜிஸ்டரில் எவ்வளோ பிட்ஸ் இருக்கோ அதே தான் ரேமில் இருக்கிறதும், ரெண்டுமே ஈக்குவல். ரேம் மெமரி டே இப்போ நம்மளோட 8 பிட், if the processor is an 8-bit processor like Intel 8085, its MDR and the word in the RAM both have 8 bits. ஸோ நம்மளோட இப்போ ஒரு ப்ராசஸர் Intel 8085 இருக்குது அப்படின்னா அதில் எம்டிஆரும் சரி அந்த ரேமும் சரி ரெண்டுமே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பிட்ஸ். அடுத்தது ரீட் ஆப்ரேஷன் அண்ட் ரைட் ஆப்ரேஷன். ஸோ ரீட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது இட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் த பிட்ஸ் ஃப்ரம் வேர்ட் டு மெமரி டேட்டா ரெஜிஸ்டர். ஸோ அந்த ரேமில் இருந்து மெமரி டேட்டா ரெஜிஸ்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேர் ரீட் ஆப்ரேஷன், ஃப்ரம் வேர்ட் டு மெமரி டேட்டா ரெஜிஸ்டர். ரைட் அப்படிங்கிறது the write operation transfers the data from memory data register to word. வேர்டில் இருந்து எம்டிஆருக்கு போனால் தட் இஸ் ரீட் ஆப்ரேஷன், எம்டிஆரில் இருந்து வேர்டுக்கு ரேமுக்கு போனால் தட் இஸ் ரைட் ஆப்ரேஷன். ஸோ திஸ் இஸ் ரீட் ஆப்ரேஷன் அண்ட் ரைட் ஆப்ரேஷன். So next we have one information. If 5 volts is applied at one end of a wire, the other end also can receive 5 volt. இப்போ நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ, என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு எண்ட்லையும் கிடைக்கும். இந்த சேம் வே the buses are wires and the binary data are voltages. 5 volts அப்படின்னா 1 and 0 voltsனா 0. And these buses can simply pass the data as voltages from one end to another. ஸோ டேட்டாவை நம்ம எது எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இந்த voltages. அந்த wires என்ன பண்ணும், இந்த voltagesஸை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். And next we are going to see the types of microprocessor. So microprocessors can be classified on the
based on the following criteria. So ரெண்டு criteria வச்சு இந்த microprocessor classify பண்ணிருக்காங்க. First one, the width of the data that can be processed. So எவ்வளோ bits வந்து அந்த microprocessor வந்து process பண்ணுது அதை பொறுத்து ஒரு classification-உம், and then instruction set. So நம்ம கொடுக்குற instruction பொறுத்து இன்னொரு classification கொடுத்திருக்காங்க. So first one, classification of microprocessors based on the data width. Depending on the data width, microprocessors can process instructions. So நம்மளோட data width பொறுத்து microprocessor வந்து instruction process பண்ணும். So the microprocessors can be classified as follows: 8-bit microprocessor, 16-bit microprocessor, 32-bit microprocessor, 64-bit microprocessor. So இது first classification, அதாவது அதனோட width பொறுத்து டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ இது 8-bit microprocessor. நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா we have first நம்ம வந்து இது வந்துட்டு மைக்ரோ ப்ராசஸரில் இது எவ்வளோ பார்த்தோம், 404 அப்படி பார்த்தோம் இல்லையா. ஸோ இது ஒன்று. அடுத்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்தோம் அப்படின்னா 16-bit microprocessor. So this is 8-bit microprocessor. அந்த width பொறுத்து microprocessors classify பண்ணிருக்காங்க. That is 8-bit, 16-bit, 32-bit, 64-bit. So இது பார்த்தீங்க அப்படின்னா 8-bit microprocessor. So next one பார்த்தோம் அப்படின்னா this is 32-bit microprocessor. We have a different types of processors also. And then இது பார்த்தோம் அப்படின்னா 16-bit microprocessor. So this is 16-bit. And one more is a 64-bit microprocessor. This is the 64-bit or 32-bit also we have. So these are the types of processors based on the width of the data. And next one பார்த்தோம் அப்படின்னா classification of microprocessors based on instruction set. So instruction பொறுத்து microprocessor categorize பண்ணிருக்காங்க. The size of the instruction set is important consideration while categorizing microprocessor. So அதனோட instruction எவ்வளோ instructions நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி microprocessor categorize பண்ணுறது is one important thing. There are two types of microprocessors based on their instruction sets. So ரெண்டு டைப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க: reduced instruction set computers, RISC, complex instruction set computers, அதாவது CISC. So reduced na we have a small amount of instructions, complex அப்படினா we have a difficult instructions. So அதை பொறுத்து they are divided into two. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரிஸ்க் ப்ராசஸர் ஆர் Pentium 4, Intel P6, AMD K6, K7. நம்ம பார்த்தோம் இல்லையா, Intel 4004 இன்டெல்லில் நிறைய இருக்குது, பென்டியமில் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அதனோட வேர்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க்கு வந்து இந்த டைப் ஆஃப் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இப்போ AMD K6 அப்படின்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ திஸ் இஸ் AMD K6 ப்ராசஸர். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ரிஸ்க் ப்ராசஸர் இல்லையா. ஸோ தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ரிஸ்க் ப்ராசஸர். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ Intel 6386 அதாவது சிஸ்க் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் CISC, that is complex instruction set computers. இதுக்கான எக்ஸாம்பிள் Intel 386 and 486, Pentium 2, 3 and Motorola 68000. ஸோ அதுக்கான அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா see this one. So this one, that one, Motorola 68000 இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் செட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான மைக்ரோப்ராசருக்கான எக்ஸாம்பிள். அதே மாதிரி this one பார்த்தீங்க அப்படின்னா Intel 386, இதுவும் வந்து காம்ப்ளெக்ஸ் செட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஸோ these are all the examples of reduced instruction set computers and complex instruction set computers. So next we are going to see about the memory devices. So we know about memory devices. Yeah, memory is just like a human brain. So it is used to store data and instruction. Computer memory is the storage space in the computer where data and instructions are stored. So நம்ம மெமரினா நம்மளுக்கு என்ன பர்பஸ்க்காக we have memory? For storing information. There are two types of accessing methods to access the memory. And the memory access பண்றதுக்கு we have two types. One is read, another one is write. So they are sequential access and random access. So there are two types of accessing methods. என்ன பண்ணோம், read and write பண்றதுக்காக we have a two accessing methods. ஒன்னு sequential access, இன்னொன்னு வந்து random access. In sequential access, the memory is accessed in an orderly manner. Orderly sequential நாமே நம்ம என்ன சொல்லுவோம், one by one it is doing. So அப்ப orderly manner from starting to end. So but in random access, any byte of memory can be accessed directly
without navigating through previous bytes. Random அப்படினாவே we can choose anything இல்லையா, ஆர்டராக வரணுன்றது கிடையாது. ஸோ நம்ம எந்த பிளேஸ்லேருந்து வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் பைட்ஸில் இருந்து தான் நான் நெக்ஸ்ட் பைட் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ சீக்வன்ஷியல் அப்படின்னா we have a order. And random access memory அப்படின்னா we don't have any correct order. So different memory devices are arranged according to the capacity, speed and cost. So here they are giving that memory hierarchy. So memory hierarchy அப்படின்னா என்னது, எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் தேர்ட் அப்படி இருக்கு இல்லையா, அது மாதிரி. ஸோ ஸ்மால் இங்கே கொடுத்துருக்காங்க ஹார்ட் டிஸ்க் அண்ட் தென் மெயின் மெமரி அண்ட் தென் கேட்ச் மெமரி. ஸோ கேட்ச் மெமரி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெமரி இல்லையா, இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் மோர் இன்ஃபர்மேஷன் லைக் தட். ஃபர்ஸ்ட் ஒன் ஹார்ட் டிஸ்க், அடுத்தது மெயின் மெமரி, அடுத்தது கேட்ச் மெமரி. ஸோ ஃப்ரம் பாட்டம் டு டாப் போனோம் அப்படின்னா ஸ்மாலர் கெப்பாசிட்டி, ஃபாஸ்டர் ஆக்சஸ் டைம் அண்ட் ஹையர் காஸ்ட். ஸோ இப்படி போனோம் அப்படின்னா ஸ்மாலர் கெப்பாசிட்டி, ஃபாஸ்டர் ஆக்சஸ் டைம் அண்ட் ஹையர் காஸ்ட். பட் இப்படி வந்தோம் டாப் டு பாட்டம் வந்தோம் அப்படின்னா லார்ஜர் கெப்பாசிட்டி, ஸ்லோயர் ஆக்சஸ் டைம் அண்ட் லோயர் காஸ்ட். ஸோ இது வந்து ஹைரார்கி, எப்படி எதுலேருந்து எது ஃபர்ஸ்ட் செய்யுது அப்படின்றதுக்காக. வி ஹாவ் ஹார்ட் டிஸ்க் இன்சைட் த CPU, வி ஹாவ் ஹார்ட் டிஸ்க், ரேம் அண்ட் தென் கேட்ச் மெமரி இல்லையா. ஸோ திஸ் இஸ் த மெமரி ஹைரார்கி ஆஃப் அ CPU. எஸ். And next one is a random access memory. So random access memory means the main memory is otherwise called as random access memory. So main memory தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா we have a two primary memory இல்லையா, that is a main memory. This is available in computers in the form of integrated circuit. So system CPU குள்ள நம்ம பார்த்தோம் இல்லையா, மைக்ரோ ப்ராசஸர் இல்லையா, அதுதான் வந்து நம்ம random access memory RAM அப்படி சொல்லுவோம். It is placed in the computer where the operating system, application programs and the data in current use are kept temporarily so that they can be accessed by the computer's processor. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்குது. எப்போல்லாம் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணி கம்ப்யூட்டரை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமோ அப்போ நம்மளோட டேட்டாலாம் அந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் இருக்கும். இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் டெம்பரரிலி. when we switch off the computer all the data will be erased இல்லையா. It's a not permanent, it's a temporary only. The smallest unit of information that can be stored in the memory is called a bit. So already this we know, bit means the smallest unit of information. The memory can be accessed by a collection of 8 bits which is called as byte. So we know 8 bits is equal to 1 byte. 4 bits is equal to 1 nipple. எல்லாம் பார்த்தோம் இல்லையா, KB, MB எல்லாம் GB எல்லாம். ஸோ அது மாதிரி bytes அப்படிங்கிறது we have a 8 bits. RAM is a volatile memory which means that the information stored in it is not permanent. So RAMல ஸ்டோர் ஆயிருக்கிற எல்லா எந்த இன்ஃபர்மேஷனுமே is not a permanent one, it is a temporary. Once we switch off the computer and the RAM இருக்கிற data எல்லாமே வந்து erase ஆயிடும்னு சொல்லியிருக்கோம். As soon as the power is turned off, whatever data that resides in RAM is lost. It allows both read and write operations. இதுதான் RAM. So primary memory we have a RAM and ROM. So அந்த RAMல பார்த்தோம் அப்படின்னா data வந்து temporary தான் ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம switch on பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் அந்த temporary அந்த RAMல இருக்கும். Once நம்ம switch off பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த RAMல இருக்கிறதெல்லாம் erase ஆயிடும் இல்லையா. So we have two types of RAMs. One is dynamic RAM, DRAM and static RAM. So dynamic static word என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? Static is not, dynamic is not stable, static is a stable one இல்லையா. These two types differ in the technology they use to hold data. So dynamic RAM being a common type needs to be refreshed frequently. So dynamic அப்படிங்கிறது frequently we have to refresh இல்லையா. static RAM அப்படிங்கிறது it needs to be refreshed less often which makes it faster. நம்ம static RAM என்ன பண்ண தேவையில்ல, அடிக்கடி நம்ம refresh பண்ணுறது கம்மியாக பண்ணு. and then static RAM is more expensive than dynamic RAM. ஸோ அதனால static RAM வந்து is more expensive than dynamic RAM. So next one is read only memory. So read only memory we can't do the writing work இல்லையா, write operation we can't do. Here we have both read and write. பார்த்தோம் இல்லையா, random access memoryல we have both read and write operation, but read only wordly இருக்கு இல்லையா, we have a read only memory. So read only memory refers to special memory in a computer with the pre-recorded data at manufacturing time which cannot be modified. So ROM அப்படிங்கிறது pre-recorded data, manufacturing timeலே பார்த்தீங்கன்னா அந்த data pre-record பண்ணி வரும், we can't modify anything.
The stored programs that start the computer and perform diagnostics are available in ROMs. So இதில் எல்லாமே வந்து we can't diagnostics அது எல்லாமே நம்ம ROMல பண்ணலாம். ROM stores critical programs such as the program that boots the computer. So we have a booting work இல்லையா. So அது எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ROMல. Once the data has been written onto a ROM chip, it cannot be modified or removed and can only be read. That is called read only memory. Once நம்ம டேட்டாவை மேனுஃபேக்சரிங் டைமில் burnt பண்ணிட்டோம் அப்படின்னா we can't do any modifications in that. ROM retains its contents even when the computer is turned off. So ROMல இருக்கிறது எல்லாமே permanent storage. ஸோ அதனால நம்ம switch off பண்ணால் கூட ROMல இருக்கிற டேட்டா வந்து எதுவும் erase ஆகாது. So ROM is called as non-volatile memory. So இங்கே நம்ம RAM is a volatile அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, that means temporarily storage. Here volatile means, non-volatile means it is a permanent one. So we have a types of ROMs are there. ROMல பார்த்தோம் அப்படின்னா some more types they given. So that one we will see in the next class. Thank you.